பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரகாஷின் மனைவி உட்பட இருவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா ராஜினி, அதாவது பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3 நாட்களுக்கு முன்பு பல கோடி மதிப்பிலான 30 கிலோ சட்டமட்டமன் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் சென்னையை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையின் போது கூடுதலாக போதைப்பொருள் என்பது குரங்கியூரில் உள்ள வீட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வீட்டிற்கு சென்று காவல்துறையை தேடிய போது கிடைக்காத நிலையில் குரங்கியூர் பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து 6 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் கைப்பற்றினார்கள். இதனையடுத்து வீட்டில் இருந்த நிலமல் பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலாவிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தினார்கள். இதையடுத்து விசாரணைக்காக சென்னையிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு விமானம் மூலமாக மதுரைக்கு மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அழைத்து வந்து மத்திய வருவாய் புலனாய்வு அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே பிளவன் பிரகாஷிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருளை டாஸ்மாக் கடை ஒன்றில் அறிமுகமான இளைஞர் மூலமாக பெற்று அதனை தென் மாவட்டங்களுக்கு சென்று அதன் நபர் குறிப்பிடும் இடத்தில் வைத்துவிட்டு சென்று விடுவதாகவும் ஒரு டெலிவரிக்கு 25,000 ரூபாய் வரை பணம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை சுலமான் பிரகாஷ் மதுரை தூத்துக்குடிக்கு ஏற்கனவே இதுபோன்று அடையாளம் தெரியாத நபர்களிடம் கொடுத்து சென்றுள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனிடையே பிரகாஷின் மனைவிக்கு இதில் தொடர்புள்ளதா என்பது குறித்து டிஆர்ஐ மதுரை யூனிட் அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின்னர் பிரகாஷ் மனைவி மோனிஷா ஷீலா மற்றும் அவருக்கு உதவியாக சென்னையை சேர்ந்த யேசுதாஸ் ஆகிய இருவரையும் மத்திய வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்த நிலையில் இன்று மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.